Students, welcome to AA Max. இன்னைக்கு Max 9th Standard Algebra Exercise 3.5 பார்க்கலாம் சரிங்களா. Exercise 3.5 வந்து பேஜ் நம்பர் 105ல இருக்கு. இப்போ நம்ம வந்து 4th sum பார்க்கலாம். ஓகே, factorize the following 8x cube plus 125y cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாங்களா. நான் இங்கே வந்து இந்த சம் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன ஃபார்முலாவுடைய பேசிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ பவரில் வந்து நமக்கு கியூப் இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கேவாக எடுத்துக்கணும், இது பியாக எடுத்துக்கணும். அப்போ ஏ கியூப் பி கியூப் ஓகேவா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பாருங்கள், இதுவும் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி a square minus ab plus b square தானே நம்மளோட ஃபார்முலா ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ தான் ஏவையும் பியும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு க்யூப்பில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை வந்து க்யூப்பில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 8 வந்து எப்படி நம்ம க்யூப்பில் கொண்டு வரலாம், 2ல் எடுக்கலாம் இல்லையா. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 2x cube ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள், இங்கே 125 க்யூப்பில் எடுத்துகிட்டு வரலாம். 5ல் போடலாம் இல்லைங்களா. 5 5s are 25, 25 5s are நமக்கு என்ன 125. அப்போது 5y cube ஓகேவா. ஸோ இப்போ வந்து a வந்து நமக்கு 2x, b வந்து நமக்கு என்ன 5y. ஸோ தனியாக எடுத்து எழுதிக்கலாங்களா. a வந்து 2x, b வந்து 5y. ஓகே, இப்போ இந்த ஏவையும் பிவையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். a வந்து நமக்கு 2x ப்ளஸ் b வந்து 5y. a ஸ்கொயர் வந்து நமக்கு 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a வந்து 2x, b வந்து 5y ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 5y அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடணும், 2x ப்ளஸ் 5y. ஸோ இந்த 2x ஸ்கொயரை வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 2 2s are 4, அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் இப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 2s are என்ன நமக்கு 10, xyங்கிறது xy ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு, இங்கே ஸ்கொயர் வரணும் இல்லையா, பிகாஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ 5y ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 5 5s are என்ன நமக்கு 25, அப்போ 25y ஸ்கொயர் அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன, 2x ப்ளஸ் 5y 4x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 25y ஸ்கொயர் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. பாருங்கள், நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 27x கியூப் மைனஸ் 8y கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து எந்த ஃபார்முலாவுடைய ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கியூப் இருக்குது பவரில், அண்ட் தென் வந்து இது வந்து ஏ, இது வந்து பி, மைனஸ் வந்து நமக்கு நடுவில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா. அப்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஓகேவா. ஸோ ஏ மைனஸ் பி a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும்ல க்யூப்பில். ஸோ நம்ம வந்து 27 எப்படி பண்ணலாம், 3 3s are 9, 9 3s are 27, 3x கியூப் மைனஸ் இங்கே 8 இருக்கா, 8 வந்து நம்ம எப்படி பண்ணலாம், 2 2s are 4, 4 2s are 8, அப்போ 2y கியூப் ஓகே. ஸோ இப்போ வந்து a வந்து நமக்கு 3x, b வந்து நமக்கு 2y. ஸோ a வந்து 3x, b வந்து 2y. ஸோ ஏவையும் பிவையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். a வந்து நமக்கு 3x மைனஸ் b வந்து நமக்கு 2y. a ஸ்கொயர் வந்து 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab வந்து இருக்குது. ஸோ a வந்து நமக்கு 3x, b வந்து 2y ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 2y ஸ்கொயர் அவ்வளோதான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3x மைனஸ் 2y. இந்த 3xை வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, அப்போ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 3 2s are 6, x into y xy ஓகே. ஸோ ப்ளஸ் 2y ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ 2 2s are என்ன நமக்கு 4, அப்போது 4y ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன, 3x மைனஸ் 2y 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 4y ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. பாருங்கள், a பவர் ஆஃப் 6 மைனஸ் 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் சம்லலாம் வந்து பவரில் வந்து கியூப் இருக்கும் அண்ட் ஸ்கொயர் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவரில் வந்து 6 இருக்குது. ஸோ இதோடைய ஃபார்முலா நம்ம பார்க்கணும் இல்லையா.
பாருங்கள் பேஜ் நம்பர் 103ல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் a பவர் ஆஃப் 6 மைனஸ் b பவர் ஆஃப் 6 ஈக்குவல் டு a ப்ளஸ் b a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும். ஓகேவா. ஸோ இதை எடுத்து பண்ணிடலாமா இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும் இல்லையா. பவரில் 6 வர மாதிரி பண்ணிடலாமா. a பவர் ஆஃப் 6 மைனஸ் 64 எப்படி பண்ணலாம். பவரில் 6 2ல் எடுக்கலாம் இல்லையா. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are எவ்வளோ நமக்கு 64. ஸோ அப்போது 2 பவர் ஆஃப் 6 இந்த 2 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ பாருங்கள் a பவர் ஆஃப் 6 மைனஸ் 2 பவர் ஆஃப் 6 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எடுக்கலாம் இல்லையா. a பவர் ஆஃப் 6 இது வந்து a இது வந்து b b பவர் ஆஃப் 6 ஓகே ஈக்குவல் டு. ஸோ நான் இந்த ஃபார்முலோட எக்ஸ்பேண்டை நான் கீழே எழுதுகிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் பெருசாக போகுன்றதுக்காக a ப்ளஸ் b a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து a வந்து நமக்கு a b வந்து நமக்கு என்ன 2. அப்போ அதை எடுத்துக்கலாம் இல்லையா. a வந்து நமக்கு a b வந்து 2. ஸோ இந்த ஏவையும் பிவையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஃபைனல் ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஓகேவா. பண்ணிடலாமா. ஸோ ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு என்ன இருக்குது ஏன்னு இருக்குது பி வந்து 2ன்னு இருக்குது ஏ வந்து ஏன்னு இருக்குது மைனஸ் பி வந்து நமக்கு என்ன 2ன்னு இருக்குது ஏ ஸ்கொயரில் வந்து ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ வந்து ஏ பி வந்து 2 பி ஸ்கொயர் வந்து நமக்கு 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை முடிச்சாச்சு. அப்புறம் இதை எடுக்கணும் இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயரில் வந்து நமக்கு என்ன இருக்குது ஏ ஸ்கொயர்னு இருக்குது ப்ளஸ் ஏ வந்து நமக்கு ஏன்னு இருக்குது பி வந்து 2ன்னு இருக்குது பி ஸ்கொயர் வந்து நமக்கு 2 ஸ்கொயர் இருக்குது அவ்வளோதான். ஓகேவா. இங்கே ஸ்கொயருக்குனால நம்ம இங்கே 2 போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா. a ப்ளஸ் 2 a மைனஸ் 2 இங்கே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாமா. ஸோ இது ஃபுல்லாகவே பண்ணணும். நம்ம இதை எடுத்துக்கலாம். 2 2s are எவ்வளோ நமக்கு 4 அப்போது ப்ளஸ் 4 இங்கே என்ன இருக்குது மைனஸ் a இன்ட்டு 2 2a ஸோ 2a போட்டாச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது எடுக்கணும் இல்லையா. a ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது 2 2s are 2 பவர் ஆஃப் 2 இருக்குது. ஸோ 2 2s are எவ்வளோ நமக்கு 4 அப்போ 2 பவர் ஆஃப் 2ல் வந்து நம்ம 2 2s are 4ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது a இன்ட்டு 2 இருக்குது அப்போ 2a அவ்வளோதான். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன a ப்ளஸ் 2 a மைனஸ் 2 a ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 2a a ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2a தான் நம்மளோட என்ன ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. பாருங்கள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8y கியூப் ப்ளஸ் 6xy மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து நமக்கு எந்த ஃபார்முலாவுடைய பேஸில் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியணும் இல்லையா. இது வந்து எக்ஸ் கியூப் இது y கியூப் இது வந்து இசட் கியூப் இது வந்து 3xyz. ஸோ இது பாருங்கள் இந்த ஃபார்முலா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இசட் கியூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் இங்கே வந்து நமக்கு க்யூப்பில் வந்து நம்ம சேமாக கொண்டு வரணும்ல அதை எடுத்துடலாமா. அப்போ எக்ஸ் கியூப் 8y கியூப் 6xy மைனஸ் 1 ஓகேவா. க்யூப் வரணும் இல்லையா. ஏன்னா இங்கே க்யூப் இருக்குது இங்கே க்யூப் இருக்குது இங்கே க்யூப் இருக்குது இங்கே க்யூப் கொண்டு வரணும் இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது ஏன்னா இது xyz. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த 8ஐ வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8ஐ வந்து நீங்கள் எத்தனை டைம்ஸ் போடலாம் 3 டைம்ஸ் 2 2s are 4 4 2s are 8 அப்போ 2y கியூப் ப்ளஸ் 6xy மைனஸ் 1 கியூப். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வந்து இது ஒய் வந்து 2y இசட் வந்து நமக்கு என்ன மைனஸ் 1 தான் நமக்கு இசட். ஓகேவா. ஸோ அதை முதல்ல நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாமா. எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் வந்து 2y இசட் வந்து நமக்கு மைனஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ இந்த XY Z நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். புரியுதுங்களா. ஓகே. இப்போது
x plus y plus z இருக்கு இல்லையா ஸோ இதை எடுக்கலாமா எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது எக்ஸுன்னு இருக்குது ஒய்க்கு வந்து 2y இருக்குது இசட்டுக்கு வந்து என்ன இருக்குது -1ன்னு இருக்குது ஸோ இதை போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸுன்னு இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 2y ஸ்கொயர் இசட் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது -1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன இருக்குது நமக்கு எக்ஸுன்னு இருக்குது ஒய்க்கு வந்து 2y இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஒய்க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 2y இருக்குது இசட்டுக்கு வந்து நமக்கு -1 இருக்குது நெக்ஸ்ட்டு இது எடுக்கணும் மைனஸ் இசட்டுக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு -1 இருக்குது எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன எக்ஸுன்னு இருக்குது ஸோ எக்ஸுன்னு போட்டு முடிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை பார்க்கணும் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் மைனஸ் -1 ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயரை போட்டணும் இங்கே என்ன இருக்குது நமக்கு 2y ஸ்கொயர்னு இருக்குது அப்போ 2 2s எவ்வளோ நமக்கு 4 அப்போ 4y ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏன் ப்ளஸ் வந்தது அப்படின்னா இங்கே -1 இன்ட்டு -1 ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் நான் ப்ளஸ் போட்டிருக்கேன் 1 இன்ட்டு 1 1 அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2y எவ்வளோ நமக்கு 2xy ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும் மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ் 2y இன்ட்டு 1 2y நெக்ஸ்ட்டு இதை பார்க்கணும் மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ நமக்கு எக்ஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2xy ப்ளஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் அவ்வளோதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா L cube minus 8m cube minus 27n cube minus 18lmn ஓகேவா ஸோ இது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் போட்ட அதே ஃபார்முலாவில் தான் இதுவும் நமக்கு என்ன வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ அதோடைய எக்ஸ்பேண்ட் என்ன இந்த ஃபார்முலோட எக்ஸ்பேண்ட் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட்எக்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் க்யூப்பில் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஆல்ரெடி க்யூப்லேயே இருக்குது பவரில் ஸோ நம்ம வந்து இந்த நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் க்யூப்பில் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் இப்போ இது வந்து நமக்கு L3 மைனஸ் 8 எப்படி போடுவீங்க as usual தான் 2 2s are 4 4 2s are 8 அப்போ 2m cube மைனஸ் இந்த 27 எப்படி போடுவீங்க 3 3s are 9 9 3s are 27 அப்போ 3n cube மைனஸ் 18lmn ஓகேவா ஸோ L power of 3 minus lm cube minus 3n cube minus 18lmn ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு x வந்து L y வந்து -2m z வந்து நமக்கு என்ன -3n ஸோ எடுத்துக்கலாமா x வந்து L y வந்து -2m z வந்து -3n ஓகேவா ஸோ இப்போ இந்த XYZை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து கொண்டு வரணும் ஓகேவா ஸோ பண்ணிடலாமா எக்ஸ் வந்து நமக்கு எல் y வந்து என்ன நமக்கு -2m ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ் அப்போ 2m போட்டுடலாமா நெக்ஸ்ட் z வந்து நமக்கு என்ன -3n இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போது 3n ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன இருக்குது -2m ஸ்கொயர் ஓகேவா நெக்ஸ்ட்டு சிம்பிள் என்ன ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது -3n ஸோ -3n போட்டுடலாமா -3n ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன இருக்குது எல் ஒய்க்கு என்ன இருக்குது -2m ஸோ இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் மைனஸ் ஒய்க்கு என்ன இருக்குது -2m இசட்டுக்கு என்ன இருக்குது -3n ஓகேவா ஸோ இங்கே இடம் இல்லை நான் அதனால் இங்கே கீழே எழுதிக்கிறேன் ஓகே ஸோ இசட்டுக்கு என்ன இருக்குது நமக்கு -3n எக்ஸுக்கு என்ன இருக்குது நமக்கு எல் ஓகேவா அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம XYZை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாமா
ஸோ எல் மைனஸ் 2m 3n ஓகேவா. ஸோ இதை அப்படியே நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்தது எல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2m இன்ட்டு மைனஸ் 2m ஸ்கொயரில் இருக்கு இல்லையா. ஸோ 2m நம்ம 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் 2m இன்ட்டு மைனஸ் 2m. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓகேவா. ஸோ 2 2s are என்ன நமக்கு 4. ஸோ 4m ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 3n இன்ட்டு மைனஸ் 3n. ஸோ 3 3s are 9 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 3 3s are 9n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு 2m எவ்வளோ 2lm. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ் ஓகேவா. ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் பார்க்கணும். அப்போது ப்ளஸ் மைனஸ் என்ன நமக்கு மைனஸ். அப்போது 2m இன்ட்டு 3n எவ்வளோ 3 2s are எவ்வளோ நமக்கு 6. அப்போது மைனஸ் 6mn ஓகேவா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு. ப்ளஸ்ஸும் மைனஸும் இங்கே போட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். மைனஸ் மைனஸ் எவ்வளோ நமக்கு என்ன ப்ளஸ் 3n இன்ட்டு எல் எவ்வளோ 3ln ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி போடலாம் எல் மைனஸ் 2m மைனஸ் 3n L square plus 4m square plus 9n square plus 2lm plus minus என்ன நமக்கு minus 6mn plus 3ln அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன L minus 2m minus 3n L square plus 4m square plus 9n square plus 2lm minus 6mn plus 3ln ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக போட முடியும் ஓகேங்களா. ஓகே, இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.